பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, சேம் பட் நாட் சேம். வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? என்னடா பார்க்க ஒரே மாதிரி இருக்கு பட் டிஃப்ரெண்ட்னு சொல்றாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இயரிங் பெரும்பாலும் டிசைன்ஸ்லாம் பிடிச்சதோட நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, கட்டீஸில் வந்து நம்ம செக் பண்ணுறது வந்து இந்த திராணியை தான், ஸ்க்ரூ. இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஸ்க்ரூ? ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு இந்த எங்களையும் காட்டுறேன். யூஸ்வலாக நம்ம வந்து அதாவது இந்த மாதிரி கன் பியர்சிங் பண்ணுறவங்க தோடை வந்து நேச்சுரலாக அப்படி நம்ம பியர்ஸ் பண்ணி கையால் அப்படி குத்துவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம நேச்சுரல் பியர்சிங் பண்ண போகும்போது ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக மொத்தமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி திருகாணியில் வந்து சின்னாங்க மசோ பண்ணும். பின்னாடி பட்டன் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக அது வந்து இது ஒன்று வந்து அப்படி உங்களுக்கு ஆடாது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணலாம் திராணி. நான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொம்பை டிசைன் எடுத்துக்கிட்டால் 6.13 கிராம்ஸ் இந்த மாதிரி திராணியோட வரும். நம்மளுக்கு இந்த டிசைன் அழகாக இருக்கு ப்ரோ, ஆனால் என்னோட இயர் லோபில் பார்த்தீங்கன்னா ஹோல் வந்து சிறுசால இருக்குன்னு நினைக்கிற நம்ம தங்கச்சி மாருங்க அக்கா மாருங்களுக்கு பாருங்கள், ஹூக் டிசைனும் இருக்குது, பியூட்டிஃபுல். நான் இது வந்து எப்படின்னா சின்ன அப்படியே நீங்கள் உள்ளே போட்டு என் காது குத்தல, சாரி கைஸ். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு மாடலில் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், இன்னும் லீனாக நிப்பேஸாக இருக்கும். எல்லாம் 916, நோ வரிஸ். அதே பொம்பை டிசைன் தான், பட் இந்த மாதிரி ஹூக் வரையில் உங்களுக்கு அந்த இயர் லோபில் உள்ள ஹோல் பெருசாக இல்லாட்டியும் நார்மல் கன் பியர்சிங் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அழகாக உள்ள உங்களுக்கு ஃபிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தோடு வந்து உங்களுக்கு அபவுட் 5 to 6 கிராம்ஸ் பாருங்கள், பியூட்டிஃபுல். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைடில் லிங்க் பண்ணி வருது. நான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து ஃபியூஷன்லேயும் கேட்பாங்க. அதாவது நான் உங்களுக்கு பொம்பை டிசைன் காட்டினேன், இந்த மாதிரி ஃபியூஷன் டிசைன் பாருங்கள். இது வந்து எடுத்துக்கிட்டால் 4.96 கிராம்ஸ், வெரி பிரிட்டி. ரைட், மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிசைன் ரவுண்டில் கொடுத்து கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் வருது. கீழே ரொம்ப டெங்லிங்லாம் இல்லை கைஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிற அளவுக்கு சூப்பர்பாக இருக்கும். ரைட், நான் ஒரு சிலருக்கு வந்து ஜிமிக்கி கான்செப்டில் பிடிக்கும். அப்போ ஜிமிக்கி கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 11.74 கிராம்ஸில் ஹூக் போட்டது நம்மள்ட்ட இருக்குது. பாருங்கள், ஆஃப்கோர்ஸ் நம்மளோட சவுத் ஸ்க்ரூ இருக்குது, திராணி போட்டதெல்லாம் இருக்குது, பட் இது வந்து உங்களுக்கு எல்லாம் ஹூக் டிசைனில் உள்ளது, பியூட்டிஃபுல். ரைட், சூப்பர். க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பியூட்டிஃபுல். ரைட், ஸோ அப்போ நீங்கள் வந்து நாட் டு ஒரி. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து இல்லை ப்ரோ சவுத் ஸ்க்ரூ போட்டால் ஹெவியாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஹூக் டிசைன் பிடிச்சிருக்கு, ஃபியூஷன் டிசைன், கல்கட்டா, பாம்பேலாம் வந்து விதவிதமாக எஸ்எம்எஸ் டீன் ஜுவல்ஸில் இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த முறை நம்ம எஸ்எம்எஸ் டீனுக்கு நீங்கள் வரையில் இயரிங் செக்ஷனில் இந்த மாதிரி ஹூக் டிசைன், சவுத் ஸ்க்ரூ ரெண்டே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது எடுப்பாக இருக்குன்னு